சர்வலோகத்தின் தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வேத சத்தியத்தை வாசியுங்கள், விசுவாசியுங்கள், அதன்படி நடக்க அர்ப்பணியுங்கள். தேவனுடைய புதிய அபிஷேகம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லா காரியத்திற்கும் இயேசுவின் சமூகத்தில் ஜெபியுங்கள். பிதாவின் தயவு உங்களை மூடிக்கொள்ளும். நாம் நினைப்பதை விட தேவன் அதிகமாகவே நமக்கு செய்து மகிமைப்பட வல்லவராயிருக்கிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பாலும் தேனும் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழிநடத்தி கொண்டு சென்றார். அந்த தேசத்தை அவர்கள் போய் பிடித்தபோது அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளை முதல் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார் என்று. ஆம், ஒரு தேசம் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சபை, ஒரு வீடு, ஒரு குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள், ஒரு ஊழியக்காரர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்தில் நடப்பதின் அடையாளம். அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்த சபையில், வீட்டில், குடும்பத்தில், தனி வாழ்வில் அற்புதங்களை தேவன் செய்வார். இன்றைக்கு நமது இந்திய தேசத்தை சுற்றிலும் இருக்கிற எதிரிகளின் பிடியிலிருந்து இந்தியா தப்பிக்க வேண்டும் என்றால், இந்த தேசம் அக்கிரமங்கள், அநியாயங்கள், மதவெறி, ஜாதி வெறி என்ற விரோதங்களெல்லாம் விட்டுவிட்டு சகோதர அன்போடு கூட நம்ம எல்லோரும் ஒருமைப்பட வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சபைகள்லாம் பரிசுத்தமாக வேண்டும். சபைகள் நிமித்தமே தேவன் தேசத்தை காப்பாற்றுவார். கிறிஸ்துவை ஆராதிப்பவர்கள் நிமித்தமே தேவன் நமது தேசத்தை காப்பாற்றுவார். பரிசுத்தம் பரலோக அற்புதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். நம்முடைய வீடுகளிலும் கூட பரிசுத்தம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, வாக்குத்தத்த தேசத்தில் நடக்க பரிசுத்தம்தான் முக்கியம். அந்த பரிசுத்தம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. எங்கள் இந்தியா பரிசுத்தமடைய வேண்டும். இந்தியாவில் அற்புதங்கள் பெருக வேண்டும். சபைகள் பரிசுத்தமாக வேண்டும். கிறிஸ்தவ வீடுகள் பரிசுத்தமாக வேண்டும். அங்கே அற்புதங்கள் இறங்கி வரும். எங்கள் மேல் மனம் இறங்கும். எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.